ஒரு பட்டாம்பூச்சிய கிட்டா பாருடா எட்டாத தூரத்துல அப்படின்னு ஆரம்பிக்குது ஒரு கோரஸோட. அந்த கோரஸுக்கு பின்னாடியே கிட்டார்ஸ். அனிருத்தோட ட்ரேட்மார்க் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கிட்டார் சவுண்ட் தான். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தபேலா அண்ட் வயலின் இது ரெண்டுமே உள்ள இன்க்ளூட் ஆகுது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாட்டு அப்படியே ஆரம்பிக்குது. சூர்யாவை இந்த மாதிரியான அவுட் அண்ட் அவுட் ஒரு பாட்டுல பார்த்து இவ்வளவு நாள் ஆகுது. உங்களுக்கும் அந்த மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் நல்லாவே கிளம்பிருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியுது. இந்த பாட்டுல ஒரு சில லிரிக்ஸை உங்களுக்கு எடுத்து நோட் பண்ணி நான் சொல்ல போறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏடாவோட நெளிவையும் பொழுவையும் பார்த்து புலம்பி தவிக்கிறேன் அப்படின்னு சூர்யா ரொம்ப ஃபீல் பண்ணி கீர்த்தி சுரேஷை பார்த்து பாடியிருக்காரு. அந்த ரெண்டாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கட்டுக்கோப்பா ஆனவனை கடத்தி நெஞ்ச தூசி தட்டி தான் நிறுத்தி இப்போ நேரா உள்ள வந்து தாரா போட்டுட்டா தாராள மாவு ஊத்தி அப்படின்னு ஒரு லைன் எழுதியிருக்காரு. கண்டிப்பா அது வினேஷ் வந்து எழுதிப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த பாட்டு கேட்கும்போது அவுட் அண்ட் அவுட் ஒரு ஒன் சைட் லவ் பண்றவரோட ஃபீல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப பிரதிபலிப்பா தெரியுது. இந்த பாட்டுக்கு அனிருத்தோட பேக்கேஜிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அதுவும் முக்கியமா சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் அனிருத்தோட மியூசிக்கல்ல இந்த பாட்டுல இறங்க போறாரு. இன்னும் மேலும் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இந்த ஆல்பம் பொறுத்தவரையில. உங்களுக்கு இந்த பாட்டு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, எந்த லிரிக்ஸ் ஸ்பெசிபிக்கலி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க கீழே கமெண்ட் மூலமா தெரிவிக்கலாம்.